ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அனு. புதுசாக இப்போ நம்ம யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம், அனு டாக்ஸ் சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மினி விலாக், லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரிங்களா, இந்த கட்டைப்பையை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஜிடபிள்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா நான் ஹஸ்பண்ட் பாப்பா தான். சரி, எங்கள் 3 பேருக்குங்கிறதுனால கம்மியாக வரும். அது நான் எப்படி வாங்கியிருக்கேன், என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேரட் தான். இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10 ரூபா. இதில் இன்னும் 2-3 கேரட் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. கேரட் 10 ரூபாய்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் 10 ரூபா. அவ்வளோதான். மார்க்கெட் போய் தான் நான் வாங்கிட்டு வருவேன். அப்படி இல்லைன்னா எனக்காச்சும் எமர்ஜென்சினா இங்கே கீழே விற்றுட்டு வருவாங்க, அது வாங்குவேன். அடுத்தது பீன்ஸு 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு பாக்கெட் 10 ரூபா, 2 பாக்கெட்டு 20 ரூபா. நான் இப்போ வெயிட்ஸ் ப்ளஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் நிறையா வாங்கியிருக்கேன். இல்லைன்னா இது ஒரு பாக்கெட் தான் வாங்குவேன். இங்கே கம்மியாக விற்றுட்டு வந்துச்சுன்னா அரை கிலோ 1 கிலோ அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா 1/4 கிலோ தான் வாங்குவேன். ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்பப்போ வாங்கி சமைச்சிக்கிறது. இப்போ வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்றேன், அதனால் நிறையா வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறேன். வேஸ்ட் ஆகிறதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய், அதுவும் 10 ரூபா, 20 ரூபா. 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். பச்சை மிளகாய் 10 ரூபா, இது வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெங்காயம் 3 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபாய்க்கும் வெங்காயம், பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் விற்கிது. ஆனால் அந்த பெரிய வெங்காயம் வாங்கினேன்னா எனக்கு 2 வெங்காயம் எடுப்பேன். அதில் 1.5 வெங்காயம் தான் போடுவேன். அரை வெங்காயம் வேஸ்ட்டாக தான் போகும். அது டிஷ்ஷுக்கு போட்டாலும் நல்லா இருக்காது. அது என்ன பண்ணுறதுன்னு சரி, நான் இன்னொரு வாட்டி சமைச்சிக்கலாம், வேறு ஏதாவது சமைக்க யூஸ் ஆகும்னு கட் பண்ணி வைப்பேன். ஆனால் அதை யூஸ் பண்ணவும் திரும்ப மனசு வராது, அது வேஸ்ட்டாக போகும். ஸோ சின்னதாக வெங்காயம் ஆனாலும் ரொம்ப டைம் எடுக்கும். அதை அரிஞ்சிக்கிட்டு டக்கு நம்ம வெளியில் போகணுன்னா சீக்கிரமாக செய்ய முடியாது, ரொம்ப நேரம் அரிஞ்சிட்ருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் அப்படி சொல்லிட்டா நமக்கு தேவையான அளவுக்கும் அரிஞ்சிக்கலாம். நான் அப்படி தான் வாங்குவேன். நீங்கள் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சொல்லிட்டு வாங்குவீங்க. சின்ன வெங்காயமும் ஆல்ரெடி வாங்கி ஸ்டாக் இருக்குது. அதனால் சின்ன வெங்காயம் எப்படின்னா கம்மியாக விற்கிறப்போ 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கி வச்சுப்பேன். அது நல்லா வரும். அதிகமாக ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் அதிக வெள்ளை ஆகிடும். அதனால் அது கம்மியாக விற்கிறப்ப 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுப்பேன். அது நிறைய நாளுக்கு வரும். தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கி ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ தக்காளி நான் வாங்கலை. இந்த காய் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1 வீக் தாராளமாக வரும். இன்கேஸ் தீர்ந்துருச்சுன்னா நான் வேறு வெஜிடபிள்ஸ் பக்கத்துலேயே எங்கள் அண்ணாச்சி கடை இருக்குது, அங்கே வாங்கிப்பேன். போதும். இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா காய் வாங்கினாலும் அது வேஸ்ட் ஆகிடும், இல்லைன்னா அது வதவி போயிடும். இந்த அளவுக்கு நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் அந்த காய் ஒரு 4 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே அதிகமாகவும் நம்ம காய் வாங்க தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தண்டு செலவு 50 ரூபாய். வர வழியில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருந்துச்சு. சரி, அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது, புதுசாக கலெக்ஷன் என்னென்ன வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன்னா இந்த மூடி ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி சொல்லிட்டு இது வைக்கவும் மனசு இல்லை, எடுத்துகிட்டு வரவும் மனசு எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வெஜிடபிள்ஸ் மட்டும் ஒரு 175 ரூபா ஆச்சு. அப்புறம் ஒரு தண்டை செலவு 50 ரூபா, அவ்வளோதான்.
நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது க்யூட்டாக பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவீங்களா? அந்த மாதிரி யாராச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் அனு. மறக்காமல் அனு டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.